அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகத்தை ஒழுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உறுப்பு தானம் என்ற நிகழ்வு அடிக்கடி ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணமானவர்கள் யார்? இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இதற்கு மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வருடைய அறிக்கை என்ன? யார் சோதித்துவிட்டு இவர் மூளைச்சாவு அடைந்து விட்டார் என்பதை டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பதை சட்டத்தின் பார்வையில் இதோ திருநெல்வேலியுடைய மூத்த வழக்கறிஞர் திருமதி சீதா அவர்களிடம் நாம் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். மூளைச்சாவு அடைந்த நபர்களின் வீட்டில் நடக்கும் அவல நிலையும் அதனை தங்களுக்கு ஆதரவாக ஏற்படுத்திக் கொள்ளும் மாஃபியா கும்பல்களை பற்றி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இங்கே அமர்ந்துள்ளேன். மூளைச்சாவு அடைந்த ஒரு குழந்தையாகட்டும் அல்ல பெரியவராகட்டும் அவர்கள் வீட்டில் அந்த மூளைச்சாவு அடைந்த நபரின் குடும்பத்தினருக்கு ஒரு கும்பல் சென்று உங்களது குழந்தை மூளைச்சாவு அடைந்துள்ளது, இனி பிழைப்பதற்கு மார்க்கமில்லை, உங்களது குழந்தையின் உடல் உறுப்புகளை நீங்கள் தானமாக கொடுத்தால் உங்களுக்கு இறைவனின் மீது இறைவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்ற அளவில் அவர்களை மூளைச்சலவை செய்து ஆர்கனை இலவசமாக கொடுப்பதற்கு சம்மதிக்க வைக்கின்றனர். சம்மதித்து அந்த உறுப்புகளும் பல நேரங்களில் டிவியில் அந்த எவ்வளவு வேகமாக எடுத்து செல்கிறார்கள் அப்படின்னு பரவதைக்கும் காட்சிகளோடு நம்ம விளிம்பிலிருந்து நம்ம அதை பார்க்கிறோம். ஆனால் இதன் பின்னால் இருக்கும் மாஃபியா பல்லாயிரக்கணக்கான கோடிகளின் விவரம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மக்கள் சாமானியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை மார்ச் மாதம் இந்த வருடம் 2026 மூளைச்சாவு அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மூளைச்சாவு அடைந்த குழந்தையின் வீட்டிற்கு அவர்களை அணுகியவர்கள் யார்? மூளைச்சாவு அடைந்த குழந்தைக்கு இனிமேல் எந்தவித மருத்துவ சிகிச்சையும் செய்ய முடியாது, வேறு வழியில்லை என்று அறிவிப்பதற்கான காலக்கெடு என்னென்ன மருத்துவ சிகிச்சை செய்து இனி அதற்கான மார்க்கமில்லை என எந்த மருத்துவர் சான்றளிக்கிறார்? இந்த விவரம் மக்களுக்கு தெரிய வேண்டும். அது தெரியப்படுத்துகிறதா என்றால் இல்லை என்றே ஒரு வழக்கறிஞராக எனக்கு நான் ஆய்வு செய்த வகையில் தெரிய வருகிறது. அப்படி ஒரு பொய்யான ஒரு அறிக்கை மருத்துவத்துறையிலிருந்து பெறப்பட்டு இந்த உறுப்புகள் எல்லாம் யாருக்கு கொண்டு செல்கிறார்கள்? அங்கேதான் மாஃபியா கொண்டு வருகிறது. விலை மதிப்பற்ற இந்த உடல் உறுப்புகள் கொண்டு செல்லப்படுவது மிகப்பெரிய பணக்காரர்களால் அதற்கு உடந்தையாக இருப்பது கேடுகட்ட மருத்துவர்கள் என்பதை இங்கே நான் வெட்கத்தோடு தலைமுடிந்து பதிவு செய்கிறேன். இந்த உடல் உறுப்புகளை எந்த குழு யாருக்கு கொடுக்க வேண்டும் என சட்டபூர்வமாக அனுமதிக்கிறது? இந்த கேள்விக்கு நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன். திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி டீன் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்குள்ளாகவாது பொது இடங்களில் விழிப்புணர்வுக்காக அல்லது அவர்கள் மீதெல்லாம் தவறு இல்லை என்பதற்காக வெளியிடுவார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை என்றால் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்பேன். இந்த உடல் உறுப்புகள் மலர் மருத்துவமனை சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் அச்சமில்லை. அது யாருடைய பினாமி மருத்துவமனை என்பதை எனக்கு இதுவரை தெரியாது. தெரிந்தவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற மருத்துவமனைகள் மூலமாக மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு எந்த விதமான பிரதிபலனும் கொடுக்காமல் மூளைச்சாவு அடைந்தவர்கள் வீட்டிற்கு அவர்களுக்கு தேவைப்படுவது ஒரு மன மகிழ்ச்சி. இறந்த நமது மூளைச்சாவு மட்டுமே அடைந்த நமது குழந்தையின் அல்லது நமது வீட்டு உறுப்பினரின் உறுப்புகள் யாரோ ஒருவரின் உடல் மூலமாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஒரு நம்பிக்கைக்காக கொடுக்கிறார்கள். அந்த நம்பிக்கை கூட மோசடி செய்யக்கூடிய ஈனப்பிறவிகள் தமிழ்நாட்டில் இன்னும் வாழ்ந்து வருகிறார்கள். திருநெல்வேலியில் யாரெல்லாம் அந்த மருத்துவமனை டாக்டர்கள் ஈனப்பிறவிகள் என்பதை விரைவில் நான் வெளியிடுவேன். நான் மட்டுமல்ல, என் போன்ற சமூக ஆர்வலர்களுடன் நிச்சயமாக வெளியிடுவோம். இதுபோன்று மூளைச்சாவடைந்த நபர்களின் உடல் உறுப்புகளை எடுத்து செல்வதற்கு சான்றளிக்கக்கூடிய அல்லது எந்த ஒரு கமிட்டி சான்றளித்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என முடிவு செய்கிறார்கள் என்ற விவரம் நிச்சயமாக அரசால் வெளியிடப்பட வேண்டும் என்பது என் போன்றவருடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் இலவசமாக எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் ஒரு துக்க வீட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகளை ஏன் பணக்காரர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்ற விவரம் ஒன்று வரையாத எனக்கு தெரிய வேண்டியது அவசியம். எந்த அடிப்படையில் கொடுக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடுகிற பல எளிய பொருளாதாரத்தில் நலிவுற்ற பலர் இருக்கும்போது
பணக்காரர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன? யார் இதற்கு பரிந்துரை செய்தார்கள்? எந்த சட்டம் இதை அனுமதிக்கிறது என்பது எனக்கு ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி டீன், இதை அங்கீகரிக்கக்கூடிய மருத்துவர்கள் அடங்கிய கமிட்டி, இதற்கான அரசு அனுமதித்துள்ள அத்துணை கமிட்டி மெம்பர்களும் நீங்கள் உங்களுடைய பொறுப்பு துருப்பு அல்லது உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய விவரங்களை விரைவில் நீங்களாக ஒத்துக்கொண்டு வெளியிடவில்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக அதற்குரிய நடவடிக்கையை காலதாமதமின்றி எடுப்போம் என்று இதை ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வாகவும் இந்த தவறை செய்யக்கூடிய ஈனப்பிறவிகளுக்கான எச்சரிக்கையாகவும் இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.